நண்பர்களே, மூலிகை மருத்துவர் அஞ்சலா ஜெகநாதனோடு எங்களுடைய உடல் ஆரோக்கியம் தொடர்பாக நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம். முக்கியமாக இந்த காலகட்டம் மிக முக்கியமான ஒரு காலகட்டம். இனி ஹே ஃபீவர் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கின்ற ஒரு காலகட்டம். இதுல எங்களுடைய சுவாச தொகுதியை நாங்கள் எவ்வாறு பாதுகாப்பது? சில பேருக்கு கொஞ்சம் வெளியில போனாலே ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடும். அவர்களால உண்மையில அவர்களுடைய சாதாரண வாழ்க்கையை கொண்டு செலுத்த முடியாத ஒரு சூழ்நிலை இப்ப சம்மர்ல வரப்போகிறது. இப்பவே ஆரம்பிச்சிட்டு சில பேருக்கு என்னடா பூக்கள் எல்லாம் பூக்க தொடங்கி இருக்கின்ற காலம். சுவாச பிரச்சனையை எவ்வாறு நாங்கள் தீர்ப்பது? மூலிகை மருத்துவத்தால் இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியுமா என்பது தொடர்பாக நாம் இன்று பேச இருக்கின்றோம். வணக்கம் அஞ்சலா. வணக்கம் அனாஸ். வணக்கம் நேர்களே. சரி, இப்ப முக்கியமான ஒரு கேள்வி என்னன்னா, இப்ப சீசன் வருகிறது, எல்லா இடமும் பூக்க தொடங்கி விட்டன, பூக்கள் பூக்க தொடங்கி விட்டன. இந்த நேரத்துல இந்த சுவாச பிரச்சனை பலருக்கு இருக்கிறது. கண்ணால தண்ணீர் ஒழுகும், மூக்கால ஒழுகும், அவர்களால் ஒன்றுமே செய்ய முடியாது. எனக்கு ஒரு நண்பர் இருந்தார், தீபம் டெலிவிஷன்ல வேலை செய்யக்குள்ள லைவா போய் கொண்டிருக்கக்குள்ள அவருக்கு மிகப்பெரிய கஷ்டமா இருக்கும் இந்த ஹே ஃபீவர். அப்ப இந்த சுவாச பிரச்சனை எப்படி வருது, ஏன் வருது, இதை எப்படி தீர்ப்பது? ஓகே, இப்ப நாங்க லாஸ்ட் டைம் டைஜஷனை பார்த்த மாதிரி இந்த தடவை அந்த சுவாசம் உள்ள போற மூச்சு காத்து உள்ள போய் சைனஸ் பேசேஜஸ், லங்ஸ் எல்லாத்துலயும் அது எப்படி அதுல இருக்கிற கழிவுகள் எல்லாம் என்ன, என்னோட நார்மல் என்ன, ஹியூமன் நார்மல் என்ன, எது நார்மல் இல்லை, அப்ப நோய் நிலைக்கு எங்க வருதுன்னு பார்த்தா, இப்ப நாம மூச்சு காத்து உள்ள எடுக்கும் பொழுது நமக்கு தெரியாமலே நடக்கிற ஒரு விஷயம் அது நடந்துட்டே தான் இருக்கு. உள்ள போகும் பொழுது ஒரு இரிட்டேஷனோ அப்படி எல்லாம் எதுவுமே இருக்கக்கூடாது. உள்ள போறதும் தெரியாது. நீங்க ஒரு பெருமூச்சு எடுத்து கொஞ்சம் ஹோல்ட் பண்ணினா கூட உங்களுக்கு எந்த ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டும் இருக்கக்கூடாது. விடும் பொழுதும் எந்த ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டும் இருக்கக்கூடாது மூச்சு விடும் பொழுது. இப்ப அந்த உள் சுவர்கள்ல, சுவாச குழாயில இருக்கிற உள் சுவர்கள்ல இன்ஃப்ளமேஷன் இருந்ததுன்னா அதோட நார்மல் தோல் நல்ல ஒரு ஈரலிப்பா இருக்கணும், ஸ்ட்ரென்தன் ஆகி ஈரலிப்பா இருக்கணும். அப்போ நாங்க மூச்சு எடுக்கும் பொழுது அதுல ஒரு டஸ்ட் உள்ள போனதுன்னா அந்த டஸ்ட் அப்படியே அதுல பட்டு வழுகி வெளியேற தன்மையில வெளியேறிடும். உள்ள போனதுன்னா அந்த லிம்பாட்டிக் கிளான்ஸ் வழியா வெளியேறிடும், வெளியில இருந்ததுன்னா மூக்கு வழியா வெளியேறி வந்துடும். அப்ப அதுல கொஞ்சம் ஒரு வீக்க தன்மை, இன்ஃப்ளமேஷன் இருந்ததுன்னா தென் அது போய் ஒட்டிக்கும், வெளியேற முடியாது, ஒட்டிக்கும். அப்ப ஒட்டின உடனே இம்யூன் சிஸ்டம் என்னமோ நமக்கு பாதிப்பை கொடுக்க வேண்டியது ஏதோ அங்கே வந்துடுதுன்னு நினைச்சு அதை அட்டாக் பண்ணி அதை வெளியேற்றுறதுக்காக வேண்டி அந்த நீரை கொண்டு வருது. அப்பதான் நாங்க தும்முறோம். அப்ப தும்மி அதுக்கப்புறம் ரனி நோஸ் வரும். அப்ப கொஞ்சம் ரனி நோஸ் வந்ததுக்கு அப்புறம் அது பிளாக் நோஸ் ஆகும். அப்ப இன்ஃப்ளமேஷனால அது பிளாக் நோஸ் ஆகும். அதே மாதிரிதான் கண்ணு கடிக்கிறது, காது கடிக்கிறது, த்ரோட், எல்லா இடத்துலையும். அண்ட் சிலவங்களுக்கு ஹே ஃபீவர் இந்த பகுதியில மட்டும்தான் இருக்கும், சிலவங்களுக்கு லங்ஸுக்கு போகும். அப்ப வீசிங் வர மாதிரி அந்த மாதிரியான தன்மைகளும் வரும். அங்க போய் அந்த டஸ்ட் ஒட்டிக்குச்சுன்னா தென் இம்யூன் சிஸ்டம் அங்கன அட்டாக் பண்ணினதுன்னா அதனால அப்படி வீசிங் மாதிரி வரும். இப்ப இதுக்கு காரணம் என்னன்றது நமக்கு தெரியும் பொழுது, காரணம் மென்மையான தோல்ல இருக்கிற இன்ஃப்ளமேஷன், அதை சரி பண்ணி அந்த தோலோட ஃபங்க்ஷனை நார்மலுக்கு கொண்டு வந்துட்டோம்னா இதுல இருந்து நிரந்தரமா நாம தீர்வு காணலாம். அடுத்தடுத்த வருஷங்களுக்கு ஒவ்வொரு வருஷமும் கஷ்டப்படணுன்ற தேவை இருக்காது. சிலவங்களுக்கு த்ரூ அவுட் த இயர் இந்த பிரச்சனை இருக்கிறவங்களும் இருக்காங்க. வருஷம் ஃபுல்லா தும்மல், பிளாக் நோஸ் அந்த மாதிரி இருக்கிறவங்க இருக்காங்க, அந்த அலர்ஜிக் ரைனைட்டிஸ்ன்னு சொல்றது. அப்ப எல்லாத்துக்குமே காரணம், அது எல்லாத்துக்கும் அந்த காரணம் இன்ஃப்ளமேஷன். அப்ப நாங்க அந்த இன்ஃப்ளமேஷனை குறைச்சி அந்த மென்மையான தோலை ஸ்ட்ரென்தன் பண்ணினோம்னா மூலிகைகளை வச்சு நிரந்தர தீர்வை காணலாம். இப்ப அநேகமானவர்கள் தொடர்ச்சியாகவே இன்ஹேலர் பாவிக்கிறார்கள். இந்த காலம் முழுக்க பிரிட்டன் பாவிக்கிறார்கள், இன்ஹேலர் பாவிக்கிறார்கள், மற்ற அந்த ஹே ஃபீவருக்கான மருந்துகள் பாவிக்கிறார்கள். இது என்ன சைடு எஃபெக்ட் ஏற்படுத்தும், என்ன பிரச்சனை ஏற்படுத்தும்? அந்த மருந்து எல்லாம் ஒரு டெம்பரரி சொல்யூஷனை தான் வரும். அப்ப டெம்பரரி சொல்யூஷனை தான் கொடுக்கும். அப்ப ஹே ஃபீவர் டேப்லெட்னு சொல்றது அலர்ஜி டேப்லெட். அந்த இம்யூன் சிஸ்டம் அந்த அட்டாக் பண்றதை இது தடுக்கும். அப்ப தடுக்கும் பொழுது நாங்க அந்த இம்யூன் சிஸ்டம் ஏன் வேலை செய்யுதுன்னு பார்த்து நாங்க பண்ணல, இதை அமைக்கி விடும். இப்ப இன்னைக்கு எடுத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு நாளைக்கு
அது வந்து கொஞ்சம் உதவி செய்யும். அப்ப ரெகுலரா ஒரு மருந்த தொடர்ந்து எடுக்கும் பொழுது அதனால லாங் டேர்ம்ல சைட் எஃபெக்ட் வரும். எனக்கு சில பேஷண்ட்ஸ் வருவாங்க, ஒரு ஒரு ஆன்டி அலர்ஜில ஆரம்பிச்சு கடைசியா இப்ப 10 வருஷம் அந்த மாரி கஷ்டப்படுறவங்க வந்து 4 ஆன்டி அலர்ஜி எடுக்க வேண்டியிருக்கும். அப்படி எடுத்தாலும் அது உதவி செய்றது வந்து கொஞ்சம் தான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு மருந்து எடுக்க 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 அதோட அதோட அந்த பவர் வந்து குறைஞ்சிட்டு அதுக்கு அத விட நாங்க இன்னொன்னு ஆரம்பிக்கணும், எடுக்கணும், இல்லன்னா டோஸ கூட்டணும். அப்படியான நிலைமை வந்து வந்துரும். இன்னேலர பொறுத்தவரைக்கும் அது வந்து அந்த சுவாச குழாய கொஞ்சம் விரிஞ்சி அடையறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதுவும் டெம்பரரி. அதுல இன்ஹேலர்ஸ்ல வந்து ஸ்டெராய்டல் இன்ஹேலர் எல்லாம் எடுக்கும் பொழுது அதுக்கான சைட் எஃபெக்ட்ஸ் வந்து லாங் டேர்ம்ல வந்து வேற வேற சைட் எஃபெக்ட்ஸ் வந்து வரதுக்கான சான்சஸ வந்து கூட்டிடும். அப்ப நாங்க இந்த மாதிரி விஷயத்துக்கு இப்ப இந்த ஹே ஃபீவர் எல்லாம் வந்து உயிருக்கு ஆபத்தான விஷயம் இல்ல தானே. உயிருக்கு ஆபத்து இல்ல. ஆனா லைஃபுக்கு கஷ்டம். அப்ப இந்த மாதிரியான விஷயம் வந்து இந்த குரானிக் கண்டிஷனை வந்து நாங்க நம்மளோட வாழ்க்கை முறையும் மூலிகை வைத்தியத்தோட வைத்தியத்தையும் எடுத்துட்டு நிரந்தரமா அதை சரி பண்ணலாம். அப்போ ஒரு 6 மாசமோ 7 மாசமோ மருந்து எடுத்தாலும் அதுக்கப்புறம் வருஷங்களுக்கும் இந்த பிரச்சனை இல்லாம எல்லாரும் மாதிரி ஹெல்த்தியா அந்த செல்ஸ் ஹெல்த்தியா எடுத்துனா அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் வந்து இருக்காது. ஆனால் வந்து சில பேர் இருக்கு வந்து இப்ப ஜிபிட்ட போனா அவர்கள் சொல்கிறார்கள் மூக்குல வந்து ஆபரேஷன் செய்ய சொல்லி, அது ஆபரேஷன் பலருக்கு செய்யப்பட்டிருக்கிறது. இது வந்து மூக்குல இருக்கிற அந்த தோல் வீக்கத்துக்கான ஆபரேஷன் செய்த பிறகு அது சரி வருமா? அது அந்த ஒரு டெம்பரரியா சரி வரும் நிச்சயமா. அந்த ஒரு ஒரு இடத்துல ஒரு பாலிப்ஸ் இன்ஃப்ளமேஷனுக்கு வந்து ஆபரேஷன் பண்றது இல்ல. பாலிப்ஸ் இருந்தா. அப்ப அந்த பாலிப்ஸ் இருந்தா அதை எடுத்து விட்டுட்டா ஒரு 3 மந்த்ஸுக்கோ 2 மந்த்ஸுக்கோ நல்லா இருக்கும். அது திரும்பவும் பிகாஸ் நாங்க அந்த காரணம் அந்த பாலிப்ஸ் வர வேண்டிய காரணத்தை சரி பண்ணலன்றனால திரும்பவும் வளர்ற தன்மை வந்து வந்தா ஒரு 2 மந்த்ஸ்க்கு அப்புறம் திரும்ப கொஞ்சம் கொஞ்சமா அதே மாதிரி அதே பிரச்சனை வந்து திரும்ப வந்துரும். அப்ப அது வந்து ஒரு நிரந்தர தீர்வை வந்து கொடுக்காது. டெம்பரரி ரிலீஃப். இப்ப மூலிகை மருத்துவத்தின் மூலம் வந்து ஹே ஃபீவருக்கான ஒரு நிரந்தர தீர்வு வருமா? எஸ், நிச்சயமா மூலிகை வைத்தியத்தை வச்சு நிரந்தரமா ஹே ஃபீவர் மட்டும் இல்ல, அந்த சுவாச குழாய் சம்பந்தப்பட்ட அலர்ஜிக் ரைனைட்டிஸ் இல்ல அஸ்மா டெண்டன்சி அதெல்லாம் இருக்கிறவங்களுக்கு கூட எல்லாத்தையும் வந்து நாங்க ரிவர்ஸ் பண்ணி எடுக்கலாம். டைம் எடுக்கும். இப்ப ஹே ஃபீவர் மைல்டா தான் இருக்கு, ஒரு வருஷத்துக்கு வந்து ஒரு 3 மாசம் தான் கஷ்டப்படுத்துதுன்னா தென் அவங்க ஏதாவது ஓவர் த கவுண்டர் மாதிரி மருந்து எடுக்கலாம். என்னோட வெப்சைட்டுக்கு போனாலே சில மூலிகை கலவைகள் இருக்கு. அதை எடுத்தீங்கன்னா ஒரு 2 மந்த்ஸ் 3 மந்த்ஸ் எடுக்கும் பொழுது உதவி செய்யும். மைல்டா இருக்கிறவங்களுக்கு இந்த வருஷம் தான் வந்திருக்கு, இல்ல 2-3 வருஷம் தான் இருக்கு, கொஞ்ச நாள் தான் கஷ்டப்படணும்னா அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். கூட நாள் இருந்து நீங்க மருந்து எல்லாம் எடுத்து ஈவன் ஸ்டெராய்டு எல்லாம் எடுக்கிறீங்கன்னா அந்த மாதிரி டைம்ல வந்து நாம ஒரு மைல்டா எடுக்கிறது வந்து உதவி செய்யாது. அப்ப நம்ம அந்த லாங் டேர்ம் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 5-6 மாசமாவது மருந்து எடுத்து நீங்க வந்து மூலிகை வைத்தியரை பார்த்து அப்படி வந்து மருந்து எடுத்தாதான் அது நிரந்தர தீர்வை வந்து கொடுக்கும். மூலிகை மருத்துவத்தின் மூலம் இந்த ஹே ஃபீவர் தற்பொழுது இந்த சம்மர் சீசன் வருது, எல்லா இடமும் பூக்கள் பூக்கின்றன. எவ்வாறு இந்த ஹே ஃபீவரை இல்லாமலாக்குவது, மூலிகை மருத்துவத்தின் மூலம் எவ்வாறு தீர்ப்பது என்பது தொடர்பாக நாம் பேசினோம். அடுத்த தொடரில் நாம் சந்திப்போம்.